அனைவருக்கும் ஆசீர்வாதமான நாள். இந்த நாளில் நாங்கள் தியானிக்க போகிற வசனம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 1 to 11 வசனம் மட்டும். ஆபிரகாம் லோத்துவை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆஸ்தி உடையவனாக இருந்தான், ஆடு மாடுகள் பொன் வெள்ளி உடையவனாக இருந்தான். அதே போல் லோத்து கூடாரங்களும் ஆடு மாடுகளும் உடையவனாக இருந்தான். இந்த 13ஆம் அதிகாரத்திலே அவர்கள் இருவரும் பயணம் செய்கிறார்கள். ஆடு மேய்ப்பவர்களின் மந்தைகளில் உள்ளவர்கள் ஆபிரகாமுடையவரும் லோத்துடையவரும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. அவர்கள் அந்த ஸ்தானத்திலிருந்து லோத்து பிரிந்து செல்வதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. அவர் பிரிந்து சோதம் குமுரம் எதிராயிருக்கிற பட்டணத்திலே அவன் குடியேறுகிறான். இந்த வசனத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நாங்கள் ஊழியத்துக்கு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது, இருவராக மூவராக நாங்கள் செல்லும் பொழுது, ஒரே நோக்கத்தோடு ஒரே திட்டத்தோடு கடவுளுடைய காரியத்தை நாங்கள் செய்து முடிக்கிறவர்களாக நாங்கள் கடந்து செல்ல வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அந்த ஸ்தானத்திலே போய் எங்களுக்கு நாங்கள் தேவையான வார்த்தைகளை நாங்கள் பேசாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் நாங்கள் அந்த ஸ்தானத்தில் ஸ்தாபித்து அவருடைய திட்டத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்து அவர்களை முன்னோக்கி செல்ல நாங்கள் அவர்களை பயன்படுத்த வேண்டியவர்களாகவும் நாங்கள் இருக்கிறோம். அதே போல லோத்து சோதம் குமராவை தேர்ந்து கொண்டது போல அவன் அந்த ஸ்தானம் பாவமான காரியங்களை ஏற்பட்டது நிமித்தமாக நாங்களும் அந்த ஸ்தானத்துக்கு நாங்கள் கடந்து செல்லாமல் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து பயங்கரமும் அவருடைய அன்புக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கிறவர்களாக நாங்கள் கடந்து செல்லும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இந்த நாளிலே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.